வெள்ளலூர் நாட்டு மக்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த வணக்கம். நான் கவிஞர் வெள்ளலூர் நாட்டு கண்ணன் பேசுகிறேன். வல்லவனிடம் நான் வணங்கி கேட்டேன், ஏழை காத்தாளிடம் கையேந்தி கேட்டேன், கருங்கல்லு மந்தையிடம் கண்கலங்கி கேட்டேன், ஆக முப்பெரும் தெய்வத்தையும் முறையிட்டு கேட்டேன். வல்லவன் வாசலில் என்றும் வாழ்ந்திட கேட்டேன், வைந்தானை பாடிடும் வாய்ப்பை கேட்டேன், பாரி வேட்டைக்கு போய் வரும் பாக்கியம் கேட்டேன், பாரம்பரியத்தை எல்லோரும் நின்று காத்திட கேட்டேன். நல்லது எது நடந்தாலும் நடத்திட கேட்டேன், அதற்கு தடைகள் போட்டு தடுத்திடாமல் இருக்க கேட்டேன். பகை என்பதே இல்லாமல் மறக்க கேட்டேன், 11 கரையும் மக்களும் நட்புடன் பழகிட கேட்டேன். ஏழை காத்தா மதியெடுப்பை என்றும் பார்க்க கேட்டேன், 7 பிள்ளைகள் எழுந்து வரும் காட்சியை காண கேட்டேன். நற்செயல் செய்யும் நல்லோர் நலமுடன் வாழ கேட்டேன், நாட்டுப்பற்று கொண்ட உள்ளம் உள்ளவர்கள் உயர்ந்திட கேட்டேன். ஏழைக்கும் நீதி நியாயம் கிடைத்திட கேட்டேன், இது என்றும் வெள்ளலூர் நாட்டில் நிலைத்திட கேட்டேன். நீதிமான்கள் வாழ்ந்த பூமியை மீண்டும் கேட்டேன், இன்றும் சிலர் உள்ளனர் அவர்களுக்கு அருள் புரிய கேட்டேன். இரு அணி இல்லாத அம்பலகாரர்களாக இருக்க கேட்டேன், இணைந்தே ஓரணியில் செயல்படும் ஒற்றுமை கேட்டேன். நல்லவர் தலைமை தாங்கிட கேட்டேன், அதையும் வல்லவர் தீர்ப்பு வழங்கிட கேட்டேன். பெரிய அம்பலம் பார்க்காத கரையை பார்க்க கேட்டேன், முப்பெரும் தெய்வமே அதற்கு வழி வகுத்திட கேட்டேன். சுழற்சி முறையிலேயே பதவி வந்திட கேட்டேன், அவர் ஏழை என்றாலும் அவருக்கும் பதவி தந்திட கேட்டேன். விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மை வேண்டும் கேட்டேன், விட்டுக் கொடுக்க முடியாத உரிமையை மட்டும் கேட்டேன். நாட்டின் கட்டுக்கோப்பை கலைத்திட முடியாத சக்தியை கேட்டேன், வெற்றிட நெற்றியில் திருநீர் இருக்கும் பக்தியை கேட்டேன். வருவதை எதிர்கொள்ளும் வலிமை கேட்டேன், வான்புகழ் அடைந்தாலும் எளிமை கேட்டேன். துன்பத்தை எதிர்கொள்ளும் துணிவை கேட்டேன், துரோகம் செய்யாத மனிதர்கள் கேட்டேன். இயற்கையை நேசிக்கும் இதயம் கேட்டேன், தாய்மண் காற்றை சுவாசிக்கும் தருணங்கள் கேட்டேன். இன்னொரு ஜென்மம் இருக்க கேட்டேன், அதுவும் வெள்ளலூர் நாட்டில் பிறக்க கேட்டேன். நன்றி, வணக்கம்.